ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காட் அண்ட். ஸோ தாத்தா அடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் யார் யார் வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யார் யார் வரீங்க? ஐயோ, ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க இந்த இடத்துல. சொன்னேன் பார்த்தீங்களா, திடீர்னு வருவானுங்க. நல்ல வேலை, அவர் சிவிலியன்றா, அவரை போய் நான் அடிச்சிருக்கேன். நல்லா லைஃப் இல்லை கைஸ். இதை அவன்கிட்ட போய் லைஃப் வாங்கலாம். லைஃப் எதுவும் வச்சுருப்பான். நல்ல வேலைங்க, கொஞ்சம் பெரிய லைஃபாகவே கொடுத்தான். போய் ஒழிக்கடா, செத்துட்டான் கைஸ். ஏன்டா நீங்கள் வைங்க, அவனுங்களே சும்மா தான் இருக்கானுங்க. நீங்கள் ஏன்டா வந்து இந்த அவன்கிட்ட இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இவன்கிட்ட ஒரு கீ இருக்கும். இவன்கிட்ட அந்த கீயை வாங்கணும். ஒரு சிப்ளெக்ஸை போட்டால் டோட்டலாக காலி ஆகிடுவானா? ஆகலைங்க, ஸ்பான் ஆகிட்டானுங்க. ஷோ தொல்லை, ஸ்பான் ஆகிட்டே காடாண்டே வேஸ்ட்டாக போச்சு. நின்று ஒரு இடத்துல அட்டி வாங்க மாட்டான். இவன் தான் கட்டுப்பட்டிக்கிறான். போனாகிட்ட வச்சுக்கலாம். பேய் அடிக்கலான்னு பார்த்தா இவன் வந்து மாட்டிக்கிட்டானே. எப்படி பேய் அடிக்கிறது? ஒன்றுமே இல்லை, ஒரு ஆப்ஸ் கூட இல்லை. எப்படி அடிக்கிறது? ஐயோ, அடுத்த ஆளுங்களும் ஸ்பான் ஆகிட்டானுங்க. இதுக்கு வர ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஐயோ, லைஃபு காலியாச்சே, என்ன பண்ணுறது? அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதானே நாட்டுக்கு. கார்டன் கிடச்சிச்சு, கார்டன்ட்ட போடுவோம். சாவு நாயே சாவு, யார்கிட்ட உன் வேலையை கட்டுறா? நான் யாருன்னு எனக்கு தெரியுமா? செத்துச்சு கைஸ். இந்த குட்டிச்சாத்தானுங்க வேறு, இந்த குட்டிச்சாத்தானுங்களாம் சாதாரணமாக இடப்பட்டுக்கூடாது. சாவு நாயே, இது கேட்டுங்க என்ன செத்து ஒளி. லைஃப் வேணுங்க, லைஃப் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் முன்னாடி போகிறேன், இல்லாட்டி இங்கே வந்துக்கிட்டே இருப்பானுங்க. லைஃப் எடுக்கணுமே வேறு, பின்னாடி போய் லைஃப் எடுப்போமா? லைஃப் கொடுங்கடா, போச்சுடா. ஐயோ, வந்துட்டாங்க கைஸ். நான் ஓடிடுறேன், தப்பிச்சு ஓடிடுறேன். ஐயோ, யாரை தான் சமாளிக்கிறதுன்னு எனக்கே ஒன்று தெரியல. ஒளிடா, தேவையில்லாத பவரை கொடுக்குறானுங்க. இந்த பவர் இப்போ தேவையே இல்லை. ஒரு கார்டு கொடுத்துருக்கான். லைஃபு தாண்டா வேணும், லைஃபை கொடுக்குறாடி. இந்த பவர் எடுத்து என்னடா பண்ணுறது? இந்த அங்கே லைஃப் இருக்குமா? இந்த லைஃப் இருக்குங்க, கொஞ்சோண்டு கிடச்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது பவர் பிரெயின் ஸ்மாஷன் போடுவோம். இந்த அவனை பெரிய பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியான்னு நினைப்பேன். சேர்த்துட்டாங்க. அவன்கிட்ட ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி கிடச்சா சூப்பராக இருக்கும். அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இவ்வளோ மண்டையாக போடும். போய் ஒளிடி ஆன்டி. ஐயோ, அந்த மண்ணுக்குள்ளேருந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் எங்கே அடிக்க விட்றாங்க. அதை எடுத்துருந்தா அதில் ஏதாவது பவரு சம்திங் கார்டு ஏதாவது கிடச்சிருக்கும். ஏதாவது தப்பு பண்ணி வச்சு. ஐயோ, வந்துட்டானுங்க, ஸ்பான் ஆகிட்டானுங்க.
3 பேரா? இந்த குட்டி சாத்தா வேறு. பெரிய பெரிய ஆளுங்களை கூட அடிச்சிடலாம், இந்த குட்டி சாத்தானுங்களை அடிக்கவே முடியாது கைஸ். ரொம்ப என்ன பண்ணலாம் கைஸ், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து அடிப்போம். வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் ஆகணும். பின்னாடி போயிட்டு இந்த ஜாடி எடுத்து அடிப்போமா? ஐயோ பாருங்களேன், மண்ணை 3 பேர் வரானுங்க. கார்டன் தேர்த்தி அடிப்போமா? ஏய் ஏண்டா, கார்டன் ஏறிச்சு. இப்போ வாங்கடா, ஒரு 2 பேர்த்த அடிச்சிட்டோம்னா போதுங்க. அப்புறம் ஒருத்தையை வந்து சமாளிச்சாங்க. இருக்கிற கார்டன் எல்லாமே போட்டானே. இப்போ ஆண்டியை பாருங்களேன், துரத்திக்கிட்டே வரேன். அடி ஆண்டி, அடி செட் பண்ணுங்க. அடி தப்பாக செட் பண்ணிருக்கேன். வந்து வாங்கிக்கோ. போய் மண்டையிலே ஒரு அடி. ஐயோ பொட்டாலே 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 ஒரு போடு. ஏய் நான் அடிக்கிறேன், ஏன் அடி விட மாட்டேங்குது? ஐத்தியக்காரி. வாங்குடி, வாங்குவியா? அடி வாங்குவியா? அதை விட்டுட்டு வாங்கு வாங்கு வாங்கு. போடு 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 போடு. செத்து ஒலி நாய. என்ன ஆட்டம் காட்டுறா கைஸ். இந்த காயின்ஸ்லாம் இருக்குது கைஸ், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது. கார்டு கிடச்சிச்சு. என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ வெறியாகும் கைஸ். நானும் சரி போக போகுதுன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல இல்லைங்களா? இந்த மாதிரி தாங்க இதாங்க கைஸ் கிடைக்கும். வாங்கடா வாங்கடா வாங்கடா, சிப்ளெக்ஸ் வாங்கிடா சிப்ளெக்ஸ். இதான் இவனுங்களுக்குலாம் இந்த ஷாட் தான் லைக்கு. ஐயோ தடுத்துட்டாங்க. ஐயோ அட்டு லைஃபை ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கொஞ்சோண்டு லைஃப்பை வச்சுக்கிட்டு ரெண்டு சாவி கிடச்சிருச்சு. கொஞ்சோண்டு லைஃப்பை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறானுங்க. யாராண்ட போட்டுற வேண்டியதான். இதில் 2 பேர்த்துக்கிட்ட ஒருத்திக்கிட்ட வந்து அந்த சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். 3 சாவி இருந்தால் ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அடி வேறு தள்ளி இல்லை கைஸ், நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஆமாம் ஆமாம் ஆண்டி வாங்க. அந்த சாவியை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆண்டியை போட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ 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 ஐயோ, கொஞ்சம் விட்டா அவ்வளோதான். இது என்ன புது தலைவலியாக இருக்குது. சரி காடாண்ட போகிறோம். டைம் இல்லை, இல்லாட்டி நான் பொறுமையாக அடிச்சிட்ருக்கலாம். பட் ஆனால் டைம் இல்லை கைஸ், அதனால் காடாண்ட போட்டு வேலையை வச்சோடே முடிச்சுட்டு வந்துடும். கொடுத்து பொம்மல் கொடு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. அதில் ஒரு 3 ஆப்ஸாவது கிடச்சிச்சு. வேறு அந்த ஜாடிலாம் இருக்கா, எல்லாம் எடுத்தாச்சா? நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே இருக்குங்க, இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே.
ஓ இங்கே இருக்கா? உள்ளே போகலாமா இல்லை வேணாமா? இது ஆனால் உள்ளே போக தேவையில்ல. 3 சாவி இருக்கு. என்ன பண்ணலாம்? இல்லை உள்ளே போயிடுவோம்மா. உள்ளே போய் ஏதாவது கிடைக்கும்ல, நம்ம ஏதாவது ஆப்ஸு ஏதாவது. ஆனால் லைஃப்பு சுத்தமாக இல்லை, என்ன பண்ணுறது? வேறு இவன் தொல்லை பெரிய தொல்லையாக இருங்க. இந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா இவன் தொல்லை பெரிய தொல்லையாக. போய் ஒளிடா. ஐயோ முடிச்சு விட்ருவாங்க நம்ம. ஒளிடா சூப்பர்டா. ஸோ இவன்கிட்ட ஒரு இது கிடச்சிருக்கு, கத்தி. ஸோ அந்த கத்தி எடுத்து அவங்க 2 பேர்த்தில் ஒரு ஆளை வெளுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஆன்ட்டி ஒரு போடுவோம் ஆன்ட்டி. சரி கார்டனில் போட்டுருவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா லைஃபே சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லைஃப்பை ஐயோ சாவடா பாருங்கள். கொஞ்சோண்டு லைஃப்பை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறானுங்க பாருங்கள். பின்னாடி வந்து போகிறானுங்க. ஐயோ மேலே போயிடுவோம்மா? மேலே போனால் அடப்பாங்களாடி. லைஃப் இருக்குது. கொஞ்சோண்டு லைஃபுக்கு என்னென்ன பண்ண முடியும்? கடவுளே. அப்பா ஒருத்தன் சேர்த்துட்டான். நல்ல வேலை செத்தவன் லைஃபாக கொடுத்தானே. ஒளிடி என்ன ஆட்டம் காட்டாளுங்க சாமி. உங்களை அடித்து எனக்கு கண்ட்ரோலே வீணாக போயிடுச்சுங்க. புதுசாக கண்ட்ரோல் வாங்க மாட்டேங்க. ஒரு லைஃப் இருக்குது. நல்ல வேலை எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். மேலே போவோம். மேலே ஒரு 2-3 மிச்சம் இருந்துச்சுல்ல, இதையும் எடுத்துக்கிட்டு. ஓகே சரி ஓகே கைஸ், போயிட்டு அந்த 3 கீ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கீயை எடுத்து நம்ம இந்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.